श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. श्री आंजनेय स्वामी की जय. जानकी कांत स्मरणे जय जय राम रामा. தசரதர் செய்த அஸ்வமேத யாகத்துடைய தொடர்ச்சி. யாகத்தில் கொல்றதுக்கு உத்தேசித்து, அதாவது அந்த குதிரை போச்சு இல்லையா, அதை யாகத்தில் பலி கொடுத்துருவா. பின்னாடி அந்த பலியை வேறு மாதிரி மாற்றினான்னு சதுரங்களில் சொல்கிறா. அந்த குதிரையும் மற்றும் ஜலஜந்துக்கள் அங்கே பலி கொடுக்க உத்தேசப்பட்ட ஜலஜந்துக்கள் எல்லாம் அங்கே கட்டப்பட்டது. அங்கே 300 பசுக்களும் ஆடுகளும் தசரதோட அந்த உயர்ந்த குதிரையும் அப்போ கட்டப்பட்டது. இந்த குதிரையை கௌசல்யை ரொம்ப அதிகமான பக்தியோடனும் சந்தோஷத்தோடனும் 3 வாட்களை கொண்டு கொன்றாளாம். அப்பொழுது கௌசல்யையும் தர்மத்தின் கோரிக்கையினால் தெளிவுற்ற மனத்துடன் பயமில்லாமல் ஒரு இரவு குதிரையோடு கழித்தானாம். ஹோதா, அத்வர்யு, உத்காதா என்ற அந்த பெயர் பூண்டு யாகத்தை செய்து வைக்கின்ற முனிவர்கள்லாம் பட்ட மகிழ்ச்சியான கௌசல்யையும் பரிவிருத்தி என்று சொல்லப்பட்ட சுமித்ரையையும் வாவாதை என்ற போகத்திற்குரிய கைகேயையும் குதிரையோடு வரவேற்றார்கள். அந்த குதிரையின் வபையை எடுத்து 5 புதங்களை அடக்கி ரித்துவுக்குகள் முறைப்படி பக்குவம் செய்தார்கள். அங்கே வந்திருந்த அரசர்கள் பலரும் உரிய காலத்தில் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக பக்கத்தில் நின்று கொண்டு அந்த வபையின் புகை வாசனையை முகர்ந்தார்கள். குதிரையோட மற்ற அங்கங்களை 16 ரித்துவுக்குகளான பிராமணர்கள் அக்னியில் விதிப்படி ஹோமம் செய்தார்கள். வேறு யாகங்களோட ஹவிஸ் இருடி மரக்கிளைகளை கொண்டு தயாரிக்கப்படுறது. அஸ்வமேத யாக ஹவிஷோ வஞ்சி மரக்கிளையினால் தயாரிக்கப்படுறது. கல்பசூத்திரங்களில் பிரமாண வாக்கியங்களால் அஸ்வமேத யாகம் 3 நாட்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல் நாள் அக்னிஷ்டோமம் என்ற வேள்வி, 2வது நாள் உக்தியம் என்ற வேள்வி, 3வது நாள் அதிராத்திரம் என்கின்ற வேள்வியும் பண்ணணும். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட மற்ற பல வேள்விகளும் அங்கே செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதிராத்திரம் அப்படிங்கிற யாகத்தில் 2ம் ஜோதிஷ்டமும் ஆயுஷ்டமும் அபிஜித் வம்சத்தின் பெருக்கை உத்தேசித்து 4 திசைகளிலும் அஸ்வமேகத்தின் மூலம் தசரதர் யாகம் செய்து முடித்தார். குலத்தை விருத்தி செய்யும் அந்த அரசர் ஓதாவுக்கு கிழக்கு திசையும், அத்வர்யுக்கு மேற்கு திசையும், பிரம்மாவுக்கு தெற்கு திசையும், உத்காதாவுக்கு வடக்கு திசையும் தட்சிணையாக கொடுத்தார். ஆதியில் பிரம்மதேவரால் உண்டாக்கப்பட்ட இந்த அஸ்வமேதம் அப்படிங்கிற இந்த பெரிய யாகத்தில் தட்சிணையானது இந்த மாதிரி தரப்பட்டது. மனிதர்களில் உயர்ந்தவரான அந்த அரசர் விதிப்படி யாகத்தை முடித்து உடனே அந்தந்த திசைகளில் இருக்கிற பூமியை அந்தந்த ரித்துக்குகளுக்கு தானமாக கொடுத்தார். அப்போது அந்த ரித்துக்குகள் எல்லாரும் ராஜாவை பார்த்து, ஓ ராஜா, அரசனே, நீர் ஒருத்தர் தான் இந்த பூமியை ஆளுவதற்கு உரிமை உள்ளவராக இருக்கிறீர். இந்த பூமியை வச்சுண்டு எங்களுக்கு இதனால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. அதை ஆட்சி பண்ணுறதுக்கு நாங்கள் சக்தி இல்லாதவர்கள் இல்லையா? அதனால், ஏனென்றால் நாங்கள் எப்போதும் வேதம் மோதுறதிலேயே மனத்தை செலுத்தி வருகிறோம். புருஷோத்தமனே, நீர் இதற்கு ஈடாக எங்களுக்கு இதன் விலையை கொடுத்து விடுங்கள். ரத்தினத்தையோ பொன்னையோ பசுவையோ எது உம்மிடம் இருக்கிறதோ அதில் கொஞ்சம் கொடுத்தால் கூட போதும் என்று சொன்னார்கள். பிராமணர்கள் நாட்டின் பகுதியே கொடுத்த போதும் வேண்டாம் என்று நிராகரித்தார்கள். அவ்வளோதான், சூச்சகமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே உலகத்தை ஆள்கின்ற அந்த அரசன் வேதங்களில் கரை கண்ட அந்த பிராமணர்களால் இந்த மாதிரி சொல்லப்பட்ட உடனே 10 லட்சம் பசுக்களையும் 10 கோடி பொன் நாணயங்களையும் 40 கோடி வெள்ளி நாணயங்களையும் கொடுத்தார். பின்னாடி எல்லா ரித்துக்குகளும் சேர்ந்து முனிவரான ரிஷ்யசிங்கரையும் வசிஷ்டரையும் ரத்னங்களாலும் தனங்களாலும் நல்ல மரியாதை செய்தார்கள். அப்பொழுது அந்த அந்தணர்கள் தங்களுக்கு கிடைத்த பொருள்களை நியாயமாக பங்கு போட்டுக்கொண்டு திருப்தி அடைந்தவர்களாக சந்தோஷத்தோடு திரும்பி போனார்கள். கவலை இல்லாமல் விளங்கிய அந்த அரசர் அதற்கப்புறம் யாகத்திற்காக வந்திருந்த மற்ற பிராமணர்களுக்கு அந்த ஜம்பு நதியிலிருந்து உண்டான பொன்னை கோடிக்கணக்காக கொடுத்தார். கையில் அணிகின்ற வளையை கொடுத்தார். மனமகிழ்ச்சியோடு அந்த அந்தணர்கள் யாரையும்
மலர்ந்த கண்களோடு அந்த அந்தணர்கள்லாம் மனமகிழ்ச்சியோடு இருக்கா. அவர்கள் எல்லாரையும் மலர்ந்த கண்களோடு அரசர் வணங்குறார். அந்த மாதிரி பூமியில் வணங்கிய அந்த ராஜாவை அந்த அந்தணர்கள் எல்லாம் பலவாறு ஆசீர்வாதம் செய்தார்கள். பாபத்தை போக்கக்கூடியதும் சொர்க்கத்தை அடையக்கூடியதும் அரசரால் எளிதில் செய்ய முடியாததுமான இந்த உயர்ந்த யாகத்தை செய்து முடித்து அதனால் தசரத மகாராஜா மனமகிழ்ச்சி கொண்டவராக ஆனார். அப்பொழுது தசரதர் ரிஷிசிங்கரை பார்த்து, ஏ சிறந்த விரதமுடையவரே, என்னுடைய வம்சத்தை விளங்க வைக்கும் பிரஜையை எனக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த ரிஷியும் தசரதரை பார்த்து, ஏ மன்னவா, அவ்விதமே ஆகட்டும். உமது குலத்தை நிலைநிற்கச் செய்ய 4 புதல்வர்கள் உமக்கு உண்டாவார்கள் என்று சொன்னார். அந்த சக்கரவர்த்தியும் ரிஷிசிங்கருடைய அந்த இனிமையான மொழிகளை கேட்டு அவரை வணங்கி மகிழ்ச்சி அடைந்தார். அந்த ரிஷிசிங்கரும் தசரத மன்னரை பார்த்து மேலும் சொல்லுகிறார். அந்த ரிஷிசிங்கர் புத்திமான், வேதங்களுடைய நுட்பங்களை அறிந்தவர். கொஞ்சம் ஆலோசித்து விஷயத்தை எல்லாம் ஒரு ஞாபகத்துக்கு கொண்டு வரார். கொண்டு வந்துட்டு தசரதரை பார்த்து, அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கிற மந்திரங்களோட விதிப்படி புத்திர சந்தானத்தை கொடுக்க வல்ல யாகத்தை உமக்காக நான் செய்யப்போகிறேன் என்று சொன்னார். இப்போ அஸ்வமேத யாகம் முடிந்து விட்டது. தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய போகிறார். அதை பற்றி விவரம் வருகிறது. அதற்குத்தான் அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கும் மந்திரங்களுடைய விதிப்படி புத்திர சந்தானத்தை தரவல்ல யாகத்தை உமக்காக நான் செய்ய போகிறேன் என்று சொன்னவுடனே அந்த முனிவர் அந்த யாகத்தை ஆரம்பிக்கிறார். வேத மந்திரத்தில் காணப்பட்டிருக்கும் கிரியையால் அக்னியில் சரியாக ஹோமம் பண்ணார். தேவர்கள், கந்தர்வர்கள், மகரிஷிகள் எல்லாரும் ஆவிர்வாகம் பெற்றுக்கொள்வதற்காக அங்கு சேர்ந்து கூடினார்கள். அந்த தேவதைகள்லாம் அந்த சபையில் சேர்ந்த உலகத்தோட சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவரை பார்த்து, பகவானே, ராவணன் என்கின்ற அரக்கன் உம்முடைய அருளால் பராக்கிரமம் கொண்டு எங்கள் எல்லோரையும் வருத்துகிறான். அவனை அடக்க நாங்கள் சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஒரு சமயத்தில் சந்தோஷமடைந்த உம்மால் அவனுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டன. அந்த வரங்களை பெருமைப்படுத்துகின்றவர்களாய் நாங்கள் அவனோட கொடுமையெல்லாம் சகித்து கொண்டு வருகிறோம். அந்த கெடுமதியோடு இருக்கிறவன் 3 உலகங்களையும் பயப்படுத்துகின்றான். பெரியோர்களை பகைக்கின்றான். தேவேந்திரனை அவமதிக்கின்றான். அவன் பெற்ற வரத்தினால் அவனை ஜெயிப்பவர் யாரும் இல்லாததால் அவன் மெய்மறந்து ரிஷிகளையும் கந்தர்வர்களோடு கூடிய யக்ஷர்களையும் அசுரர்களையும் பிராமணர்களையும் துன்புறுத்துகிறான். ஆகையால் பயங்கரமான அந்த அரக்கனிடமிருந்து எங்களுக்கு பெரிய பயம் ஏற்பட்டு இருக்கிறது. அவனை கொல்வதின் பொருட்டு ஒரு உபாயம் தேட தாங்கள்தான் உரியவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். தேவர்கள் எல்லோராலும் இவ்விதம் சொல்லப்பட்டவுடனே அதை கேட்ட பிரம்மாவும் அவர்களை பார்த்து, கெட்டவனான் அவனை கொல்வதற்கு உபாயமானது கடைபிடிக்க வேண்டியதுதான். கந்தர்வர்கள், யக்ஷர்கள், தேவர்கள், அசுரர்கள், அரக்கர்கள் இவர்களால் நான் கொல்லத்தக்கவனாக இருக்கலாகாது என்று அவன் கேட்ட வரத்தை நான் அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டு விட்டேன். அந்த அரக்கன் அவனோட பெருமைக்கு குறைவு ஏற்படும் என்று நினைத்து மனிதர்களை குறித்து சொல்லவில்லை. ஆகையால் அவன் மனிதரால் கொல்லத் தகுந்தவன். இவனுக்கு வேறு விதமாக மரணம் கிடையாது என்றார். பிரம்மா சொன்ன இந்த மொழிகளை கேட்ட மகரிஷிகள், தேவர்கள் எல்லாரும் அப்பொழுதே மனமகிழ்ச்சி கொண்டவர்களாக ஆனார்கள். அந்த தருணத்தில் ஜெகத்பதியான விஷ்ணு பகவான் மிகவும் சோபை கொண்டவராய், சங்கு, சக்கரம், கதை இவைகளை கையில் ஏந்தியவராய், பீதாம்பரம் தரித்தவராய் அந்த இடம் சேர்ந்தார். ஜொலிக்கின்ற தங்க கவச்சங்களோடு அவர் கருடன் மீது ஏறி காரியத்தை முடிக்கும் எண்ணத்துடன் அவ்விடம் சேர்ந்தார். அவரை கண்டு எல்லாரும் வணங்கி அவரை பார்த்து, ஓ விஷ்ணு பகவானே, உலகத்தின் நன்மையை கோரியே உம்மை இப்பொழுது வேண்டிக் கொள்கிறோம். தர்மங்களை அறிந்தவனும் கொடையாளியும் முனிவர்களுக்கு ஒப்பானவனுமான அந்த தசரத மன்னனுடைய நாணம், செல்வம், புகழ் இந்த 3 உருவம் கொண்ட 3 மனைவிகளிடத்திலும் தாங்களே 4 பாகங்களாக பிரிந்து புதல்வர்களாக பிறக்க வேண்டும். தாங்கள் அங்கு மனித உருவம் அடைந்து உலகில் மற்றெவராலும் கொல்ல முடியாத ராவணனை கொல்ல வேண்டும். அந்த மூர்க்கனான ராவணன்
அவனுடைய இருமாப்பினால் கந்தர்வர்கள், தேவர்கள், யக்ஷர்கள், ரிஷிகள் இவர்களை வருத்துகிறான். மேலும் தேவர்கள் நந்தவனத்தில் விளையாடும் எல்லா ரிஷிகளையும், கந்தர்வர்களையும், அப்சரஸ்களையும் துன்புறுத்துகின்றான். ஆகையால் அவனை கொல்லுதல் பொருட்டு முனிவர்களோடு கூடவும், ரிஷிகள் கூடவும், சித்தர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் இவர்களோடு கூட உம்மை சரணமாக அடைந்துள்ளோம். சத்ருவை ஒழிப்பவரே, தாங்கள்தான் எங்கள் யாவருக்கும் புகலிடம். அவனை கொல்லும் பொருட்டு இந்த மனித உலகில் தாங்கள் பிறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இவ்விதம் சொன்ன தேவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவன் முன்னிட்ட எல்லா தேவர்களையும் பார்த்து, உங்கள் யாவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். நீங்கள் பயத்தை விட்டுவிடுங்கள். உங்களுக்கெல்லாம் கெடுதல் புரியும் அந்த கொடியோனான ராவணனை பிள்ளை பேரன்களோடும், மந்திரிகளோடும், மித்திரர்கள், உறவினர்கள் இவர்களோடும் கூடியனமாகவும் உலக நன்மையின் பொருட்டு கொன்றுவிட்டு 11,000 ஆண்டுகள் இந்த பூமியை ஆட்சி புரிகிறவனாக வசித்து வரப்போகிறேன் என்றார். விஷ்ணு பகவான் தேவர்களுக்கு இவ்வாறு வரத்தை கொடுத்துவிட்டு மனிதர்களுக்குள் தான் பிறக்கும் இடத்தை குறித்து ஆலோசனை செய்யலானார். தாமரை இதழ் போன்ற கண்களுடைய தன்னை 4 பாகமாக செய்து கொண்டு தசரதனையே தந்தையாக கொள்ள ஆசை கொண்டார். அப்பொழுது ருத்ரர்களோடு தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், அப்சரசுகள் எல்லோரும் அந்த மதுசூதனனை துதித்தார்கள். பயம் கொண்ட உருவமும் கொழுத்த பலமும் படைத்த அந்த இந்திரன் பகைவனானவனும் தவசிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறவனுமான அந்த ராவணனை தாங்கள் நன்றாக கடைந்து விட வேண்டும். தேவாதி தேவா, அந்த கொடிய ராவணனை கொன்று பின் சினத்தையும் இரகசியமாக உள்ள ஒரு தோஷத்தையும் நூக்கிவிட்டு சொர்க்கலோகம் செல்லலாம் என்றார்கள். தேவர்கள் சொன்னதற்கு மகாவிஷ்ணு ஒப்புக்கொண்டு விட்டு புறப்படுகிறார். அப்போது யாகத்தில் பூதம் கொண்டு வந்த பாயசத்தை தசரதர் மனைவிகளுக்கு கொடுக்கிறார். தேவர்களால் வேண்டப்பட்ட அந்த விஷ்ணு பகவான் எல்லாம் அறிந்தவராக இருந்தும் அப்போது தேவர்களை பார்த்து ரொம்ப இனிமையா, தேவர்களே, அந்த அரக்கன் வதத்தில் உபாயம் ஏது? எதை மேற்கொண்டு நான் அவனை கொல்ல முயல்வேன் என்று கேட்கிறார். அவர் சொன்னதை கேட்ட உடனே தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவை பார்த்து, சுவாமி, தாங்கள் மனித உருவெடுத்து அந்த ராவணனை கொல்லுங்கள். அவனோ பல காலம் கடும் தவன் புரிந்தவன். அதனால் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர் சந்தோஷமடைந்தவரானார். அந்த அரக்கனுக்கு மனிதனைத் தவிர மற்றெந்த பிராணிகளிடமிருந்தும் பயமில்லை என்னும் வரத்தை கொடுத்தார். ஆதலால் அவன் வரம் கேட்டதில் மனிதர்கள் இகழப்பட்டார்கள் இல்லையா? அந்த பிரம்மதேவரிடமிருந்து இவ்விதமாக வரத்தை பெற்ற அவன் 3 உலகங்களையும் வருந்தச் செய்கிறான், பெண்களை கற்பழிக்கின்றான். ஆகையால் அவனுக்கு மனிதர்களிடமிருந்து முடிவு ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். தேவர்கள் இவ்வாறு சொன்னவுடன் அந்த மொழிகளை கேட்ட சாந்தமூர்த்தியான விஷ்ணு பகவான் அந்த தசரதனையே தந்தையாக ஆக்கிக் கொள்வதை நிச்சயித்தார். மேலும் அந்த காலத்தில் புத்திரனில்லாத அரசர் புத்திர பேருக்காக அப்பொழுதுதான் புத்திரகாமேஷ்டி யாகத்தையும் செய்திருக்கிறார். இவ்விதம் நிச்சயித்த விஷ்ணு பகவான் பிரம்மதேவருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு யாவராலும் துதிக்க பெற்றவராய் அவ்விடத்திலிருந்து மறைந்தார். அப்பொழுது அந்த தசரதருடைய யாக அக்னியிலிருந்து அழகிய மேனியும் சிவந்த வாயும் சிவந்த ஆடையும் கொண்டதாக, நன்கு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும், பிரகாசத்தால் சோபையால் சந்திரன் போல விளங்கிதனுமான புருஷபூதன் வெளிப்பட்டான். அவன் கையில் வெள்ளி மூடி போட்ட ஒரு தங்க பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தில் தேவர்களுக்கு பிரியமான பாயசம் நிறைந்திருந்தது. அந்த பெரிய பாத்திரத்தை அந்த புருஷபூதம் தனது தோள்களில் தாங்கிக் கொண்டு அந்த தசரத மன்னனை நன்றாக கவனித்து, ஓ அரசனே, என்னை பிரம்மதேவனை சார்ந்த புருஷன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றான். தசரதர் அந்த புருஷனை பார்த்து கைகளை கூப்பி, பகவானே, உமக்கு நல்வரவு, நான் இப்பொழுது உமக்கு செய்ய வேண்டுவது என்ன என்று கேட்கிறார். அந்த புருஷனும் தசரதரை பார்த்து மறுபடியும், அரசனே, தேவர்களை ஆராதிக்கும் உம்மால் இப்பொழுது அடையப்பட்டதானது தேவர்களாலேயே தயாரிக்கப்பட்டதும் புத்திரப்பேறு உள்ளதும் ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லதும் எல்லா பாக்கியமும் நிறைந்ததுமான இந்த பாயசத்தை இப்பொழுது நீர் பெற்றுக்கொள்ளும்.
ஒரே விதமான அழகோடு விளங்கும் உமது மனைவிகளுக்கு இதை உண்ணும்படி சொல்லிக் கொடும். எதை உத்தேசித்து யாகம் செய்கிறீரோ அந்த புதல்வர்களை நீர் அவர்களிடம் அடையப் போகிறீர் என்று சொன்னான். தசரதன் களிப்புற்றவனாக தேவலோகத்து அன்னத்தினால் நிரம்பியதும் தேவர்களால் கொடுக்கப்பட்டதுமான அந்த பாத்திரத்தை தலையால் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு அந்த பூதத்தை வணங்கி அந்த யாக குண்டத்தின் நாலா பக்கமும் வலம் வந்தான். தசரதர் தேவரர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த பாயசத்தை பெற்று அதனால் வறுமையில் இருப்பவன் புதையலை அடைந்தவன் போல மனமகிழ்ச்சி கொண்டார். அற்புதமாக தோன்றிய பூதமானது இந்த காரியத்தை செய்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டது. அந்த தசரதருடைய அந்தப்புறமானது உதயமாகும் சந்திரகிரணம் போல காந்தியோடு விளங்கிற்று. அவர் அந்தப்புறத்தில் புகுந்தவுடன் கௌசல்யை பார்த்து, எனக்கு புதல்வனை உண்டு பண்ணத்தக்க இந்த பாயசத்தை உடனே கைப்பற்று என்று சொன்னார். மனிதருக்கு அரசனான அந்த தசரதர் அப்பொழுது கௌசல்யைக்கு பாயசத்தில் பாதியை கொடுத்து பின் சுமத்திரைக்கு கால் பங்கும் கைகேயிக்கு அரைக்கால் பங்கும் கொடுத்தார். மன்னர் சிறிது ஆலோசித்து மிகுதியிருந்த அரைக்கால் பங்கை மறுபடியும் சுமத்திரைக்கு மாத்திரம் கொடுத்தார். இவ்வாறு அரசன் அந்த மனைவியருக்கு வெவ்வேறாக அந்த பாயசத்தை கொடுத்தார். அரசனுடைய மனைவிகளானவர்கள் இந்த பாயசத்தை பெற்றவர்களாய் சந்தோஷமடைந்து அது தங்களுக்கு கிடைத்த வெகுமானம் என்று எண்ணினார்கள். அந்த உத்தம பெண்மணிகள் அந்த உயரிய பாயசத்தை வெவ்வேறாக உட்கொண்டு அதனால் சிறிது காலத்திற்குள் கர்ப்பமடைந்தார்கள். அந்த பட்டமகிழ்ச்சிகளை கர்ப்பம் தரித்தவர்களாக கண்டு அரசர் கவலை ஒழிந்தவராகி இந்திரன் போல் களிப்புற்றவராக விளங்கினார். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.